உங்கள் லைஃப்பில் உங்களை விட்டு விலகி போகிற யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்காதீங்க. காசுக்காக பிச்சை எடுக்கலாம், ஆனால் அன்புக்காக பிச்சை எடுத்தால் அது கேவலம். வருஷங்கள் 1000 ஆனால் கூட நம்ம மனசில் பட்ட காயம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆறாது. குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனசுங்களாக இருந்தாலும் சரி, ஓரமாக தூக்கி போட்டு போயிருங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். எவ்வளோ தான் அழுது தீர்த்தாலும் சில வலிகளும் சில காயங்களும் நம்மளோட மனசை விட்டு மாறுவது கிடையாது. போலியான உறவு பார்த்திங்கன்னா வதந்திகளை நம்புவாங்க, ஆனால் உண்மையான உறவு உங்களை மட்டும்தான் நம்புவாங்க. நம்ம உண்மையாக பழகினாலே மற்றவங்க கிட்டே இருந்து வெறுப்பை தான் சம்பாதிப்போம். இதுவே பார்த்திங்கன்னா பொய்யா பழகி பாருங்கள், அவங்க உங்களை பெருமையாக பேசுவாங்க. சில விஷயத்த ஆராய்ஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம மனசோட நிம்மதியே கெட்டு போயிடும். மனசில் இருக்கிறவங்க கஷ்டத்தை பிறர்கிட்ட சொல்லி அழுதவங்களை விட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே அழுதவங்க தான் ஜாஸ்தி. இறந்த காலமும் எதிர்காலமும் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டத்தை தராது. ஏன்னா அது இப்போது இல்லை. நீங்கள் வேதனைப்படுறது பார்த்திங்கன்னா உங்களோட நினைவாலையும் கற்பனையாலையும் மட்டும்தான். ஒரு துளி அன்பை கொடுத்துட்டு பல துளி கண்ணீரை நம்மளுக்கு தந்துட்டு போயிடுறாங்க சில போலியான உறவுகள். ஒரே நாளில் பூத்து ஒரே நாளில் உதிர்ந்த பூக்கள் கிட்டே இருந்து தான் நம்ம வாழ்க்கையை கற்றுக்கணும், எப்படி சிரிச்சுக்கிட்டே வாழணும் அப்படின்னு. எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வரிகளில் சொல்ல முடியாத வழிகள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்குது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உங்களை இழிவாக நினைப்பாங்கள்ல, அவங்களையும் உங்களை பற்றி குறை மட்டுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலேருந்து கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா எப்போவுமே அவங்க உங்களை வளர விட மாட்டாங்க. லட்சியத்தை நோக்கி செல்கிறவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை பற்றி அலட்சியமாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷங்கிறது நிலைக்கும். அளவுக்கு மீறி ஆடுறவங்கள காலம் கட்டாய நேரத்தில் கண்டிப்பாக திருத்தும். வாழ்க்கைன்னா என்னன்றதை வழிகளால் கண்டிப்பாக உணர்த்தும். கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது, கஷ்டப்படுத்துகிறவங்களும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நிரந்தரம் இல்லாத எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லைன்னா மாற்றி காட்டலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வாழ பழகிக்கோங்க. நம்மளை மாதிரி தான் எல்லாருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா யாருக்கிட்டேயுமே குறைகளை நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். பேசிகிட்டே இருந்தால் வெறுத்துருவாங்க, பேசாமல் இருந்தால் மறந்துடுவாங்க. ஸோ எதுலேயுமே அளவோடு இருங்க. அளவோடு பழகுனா புரியாது, அவமானத்துக்கு அப்புறம் தான் நம்ம மனசுக்கு தெரியுது பழகியே இருக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம லைஃப்பில் நிம்மதிங்கிறதே கிடைக்காது. தேவையான விஷயத்த நம்ம மனசில் சுமந்துட்டுருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. சில பேர்கிட்ட கேட்குறதுக்கு காது இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு இருக்காது. எல்லா உறவுலையுமே நீந்தலாம், பட் எந்த உறவுலையுமே பார்த்திங்கன்னா மூழ்கிடக்கூடாது. ஒருத்தரை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது யாராலையும் முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பழகணும் அப்படின்னா காலப்போக்கில் அவங்க யாருன்னு அவங்களே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்களை நினச்சி இவங்க இப்படி தான் அப்படின்றது புலம்புறதை விட இவங்க எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதிக கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா பிடிச்ச உறவோட மௌனமும் பிரிவும் மட்டும்தான். புரிஞ்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வலி. புரியாதவங்க பிரிஞ்சு போனால் அது நம்ம வாழ்க்கைக்கான வழி. இதில் எது நடந்தாலும் கலங்கவும் செய்யாதீங்க, குழம்பவும் செய்யாதீங்க. நம்ம எவ்வளோ விஷயம் கரெக்டாக செஞ்சாலும் ஒரு சின்ன தப்பு செஞ்சோம்னா அதை வச்சே நம்மளை எடை போடுவாங்க. இதுதான் மனுஷங்க குணமே. இறக்கமும் தூக்கமும் ரெண்டுமே ஒன்று தான். அதிகமாக தூங்குறவங்க பார்த்திங்கன்னா சோம்பேறி, அதிகமாக இறக்கப்பட்டோம் அப்படின்னா ஏமாளி. உயிரோடு இருக்கும்போதே நம்மளை நடவன மாதிரி ஒருத்தங்க வாழ வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்போவுமே லைஃப்பில் திரும்பி பார்க்காதீங்க. விட்டு கொடுங்க, ஆனால் உங்களை மதிக்கலைன்னா விலகிடுங்க. உறவு முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் பார்த்திங்கன்னா உங்களோட தன்மானம் தான். இதுதான் வாழ்க்கையில் யதார்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் எப்போவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ரெஸ்யூமில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்கள் லைஃப்பில் உங்களை விட்டு விலகி போகிற யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்காதீங்க. காசுக்காக பிச்சை எடுக்கலாம், ஆனால் அன்புக்காக பிச்சை எடுத்தால் அது